ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயதபத்ரநேத்ர येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः. நாள்தோறும் பகவத்கீதையில் 1வது அத்தியாயத்தில் 9வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதாவது முதல்ல திருத்ராஷ்டிரன் எப்படி கேள்வி கேட்டு ஆரம்பிச்சு வைக்கிறாருனோ அதுக்கு சஞ்சயன் பதில் சொல்லிட்டு வர்றாருன்னு. சஞ்சயன் என்ன பதில் சொல்கிறாரு? அங்கே போர்க்களத்தில் நடக்கிறத தான் எடுத்து சொல்லிட்டு வராரு. அங்கே போர்க்களத்தில் என்ன நடக்குது? துரியோதனன் தன்னோட குருவான துரோணாச்சாரியரை போய் சந்திச்சு, இப்படி உங்களோட சிஷ்யனான திருஷ்டத்யும்னன் தான் அந்த பக்கத்தில் சேனாதிபதியாக நின்று இப்போ இன்றைக்கி நமக்கே எதிராளியாக நிற்கிறா அப்படின்றதுல ஆரம்பித்து, பாண்டவர்கள் பக்கம் யார் யார் வீரர்கள், தன்னுடைய பக்கம் யார் யார் இருக்காங்க சண்டை போடுறதுக்குன்னெலாம் சொல்லிகிட்டே வரோம். இப்போ அடுத்து இந்த 10வது ஸ்லோகம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்லோகங்க. பார்ப்போம். அபர்யாப்தம் ததஸ்மாகம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் பர்யாப்தம் த்விதமே தேஷாம் பலம் பீமாபிரக்ஷிதம். இது இன்னமும் துரியோதனன் குரு துரோணாச்சாரியார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது தான். அந்த துரியோதனன் பேசுகிறத சஞ்சயன் திருத்ராஷ்டிரன் ராஜா திருத்ராஷ்டிரன் கிட்டே எடுத்து சொல்லிட்டு வர்றாரு. இப்போ துரியோதனன் என்ன சொல்கிறான்? அபர்யாப்தம் ததஸ்மாக்கம். பர்யாப்தம் அப்படின்னா அளவுக்கு உட்பட்டது. அப்பர்யாப்தம், அப்பர்யாப்தம்னா அளவுக்கு உட்படாதது, நிறைய இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது அப்பர்யாப்தம் அஸ்மாக்கம், நம்மக்கிட்ட அப்பர்யாப்தம் அளவில்லாமல் இருக்குது. என்னது அளவில்லாமல் இருக்குது? பலம் பீஷ்மாபிரக்ஷிதம், அதாவது நம்ம பக்கத்தில் பீஷ்மரால் காக்கப்பட்டு வரும் சேனை அளவுக்கு அதிகமாக இருக்குது, நிறைய இருக்குது அப்படின்னு. அடுத்த லைனில் பர்யாப்தம் த்விதமே தேஷாம், தேஷாம் அவங்கக்கிட்ட பர்யாப்தம் அளவுக்கு உட்பட்டதாக தான் இருக்குது. என்னது? பலம் பீமாபிரக்ஷிதம், பீமன் பீமசேனனால் காக்கப்படும் அந்த சேனையில் அளவுக்கு உட்பட்டதாக தான் இருக்குது, அளவாக தான் இருக்குது அப்படின்ட்டு துரியோதனன் சொல்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம பக்கத்தில் சேனையில் அளவில்லாமல் இருக்குது, ஆனால் அவங்க பக்கத்து சேனையில் ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்படின்னு. ஆனால் நம்மளுடைய குருமார்கள்லாம் இதுக்கு ஒரு உள்ள அர்த்தம் சொல்கிறாங்க, ஆழ்ந்த அர்த்தம். எல்லாத்துக்குமே என்ன நம்ம யோசிக்கலாம், என்னடா அது ஏதோ அவங்க இஷ்டத்துக்கு அவங்க நினைக்கிறதெல்லாம் சொல்லி உள்ளர்த்தம் ஆழ்ந்த அர்த்தம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. எதுவுமே நம்மளுடைய குருமார்கள், ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ தியானம், அவ்வளோ தபஸ், அந்த சக்தியெல்லாம் இருக்கும்போது அவங்க சொல்கிறது எதுவுமே பொய்யாகாது. என்ன நடக்குதோ அதுதான் அவங்களுக்கு தியானம் மூலமாக தெரிய சொல்கிறாங்க. அப்போது எதை வச்சு இதை ஆழ்ந்த அர்த்தம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு 2-3 ஸ்லோகத்துக்கு பிறகு ஒரு ஸ்லோகம் வரும். அது மூலமாக இது ஏன் வேற ஒரு அர்த்தம் இருக்குன்னு நமக்கு புரிய வரும். இன்னொரு அர்த்தத்தில் நம்ம என்னன்றதை பார்ப்போம். பர்யாப்தம் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, பர்யாப்தம்னா அளவுக்கு உட்பட்டது, அப்பர்யாப்தம்னா அளவுக்கு உட்படாதது. சமஸ்கிருதத்தில் பர்யாப்தம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. பர்யாப்தம்னா போதும், போதுமானது அப்படின்னு அர்த்தம். அப்பர்யாப்தம்னா போதாது அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ இந்த அர்த்தத்தை வச்சு நம்ம இந்த ஸ்லோகத்தை பார்ப்போமா? ததஸ்மாக்கம் அப்பர்யாப்தம், நம்மக்கிட்ட பீஷ்மரால் காக்கப்பட்டிருக்கும் நம்மளுடைய சேனை அப்பர்யாப்தம் போதாது, ஆனால் பீமாபிரக்ஷிதம் பீமனால் காக்கப்பட்ட வரும் அந்த சேனை போதுமானது அப்படின்னு. அப்போ என்ன ஆயிடுச்சு? இப்போது இந்த உள்ளர்த்தத்தை பார்க்கும்போது அர்த்தமே மாறி போச்சு இல்லையா? இதுக்கு முன்னாடி துரியோதனன் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தெளிவாக நம்ம பக்கம்தான் எல்லாம் இருக்குது, நம்மக்கிட்ட அளவில்லாத அளவுக்கு அவ்வளோ சேனை இருக்குது, அவங்கக்கிட்ட ரொம்ப அளவுக்கு உட்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா போல் இருந்துச்சு. ஆனால் இதை பார்க்கும்போது என்ன, துரியோதனன் ஒரு கவலையோடு பேசுகிறா போல் தெரியுது இல்லையா? நம்மக்கிட்ட பீஷ்மரால் காக்கப்பட்டு வரும் நம்மளோட சேனை போதாது, ஆனால் அந்த பக்கம் பீமனால் காக்கப்பட்டு வரும் சேனை போதுமானது அப்படின்னு சொல்லி ஒரு கவலையோட
எப்படி கவலையோட துரியோதனன் சொல்கிறான் அப்படின்றத ஒரு ஸ்லோகம் தள்ளி 12வது ஸ்லோகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இது ஆழ்ந்த அர்த்தம்லாம் இல்லை, இது நமக்கு யோசிச்சாலே நமக்கே ஒரு கேள்வி வரும். முதல் தன்னுடைய சேனையை சொல்லும்போது பீஷ்மரால் காக்கப்படும் சேனைன்னு சொல்கிறான் துரியோதனன். ஆனால் பாண்டவர்கள் பக்கம் இருக்கும் சேனையை பற்றி சொல்லும்போது பீமனால் காக்கப்படும் வரும் சேனை அப்படின்னு சொல்கிறான். பீஷ்மர் ஒரு பக்கம், பீமன் ஒரு பக்கம். என்ன சம்பந்தம்? ஏன்னா இப்போ நம்ம பீஷ்மர் அப்படின்னு பார்த்தா பீஷ்மர் தான் துரியோதனன் பக்கத்தில் இருக்கக்கூடிய சேனைக்கு சேனாபதி. அப்போ பீஷ்மர் சேனாபதினு வச்சு சொன்னால் அப்போ நேரெதிராக பாண்டவர்கள் பக்கம் சேனாபதி யார்? முன்னமே பார்த்தோம் இல்லையா, திரௌபதியோட சகோதரனான திருஷ்டத்யும்னன். அப்போ திருஷ்டத்யும்னனால் காக்கப்பட்ட சேனைன்னு சொல்லியிருக்கணும். சரி, இல்லை, அந்த பக்கம் பீமன் சொன்னால் பீமன் ஒரு கதை வீரன் இல்லையா, அப்போ பீமனால் காக்கப்படும் சேனைன்னு சொன்னால் இந்த பக்கம் துரியோதனன் கதை வீரன்றதை வச்சு தன்னால் காக்கப்பட்ட சேனைன்னு சொல்லியிருக்கணும். சம்பந்தமே இல்லாமல் அந்த பக்கம் பீஷ்மரும் இந்த பக்கம் பீமனும் சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பீஷ்மர் இந்த போரெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சபதம் எடுத்தார். என்ன சபதம்னா, யாரை வேணாலும் நான் அழிப்பேன், ஆனால் இந்த பஞ்ச பாண்டவர்கள் மேலே நான் கை வைக்க மாட்டேன்னு ஒரு சபதம் எடுத்தார் பீஷ்மர். பீமனும் ஒரு சபதம் எடுத்தார், ஒரு பயங்கரமான சபதம். யாரை வேணாலும் நான் விட்டு வைப்பேன், ஆனால் இந்த 100 பேர் துரியோதனனோட சேர்ந்து பிறந்த அந்த 100 பேரையும் விட்டு வைக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்தார். அப்போ துரியோதனனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்படி பாண்டவர்களை நான் தொடமாட்டேன், அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரவழைக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய பீஷ்மரை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற அவர் கவலையாம். அதே சமயத்தில் யாரை வேணாலும் விட்டு வைப்பேன், இந்த 100 பேரை விட்டு வைக்க மாட்டேன்னு சொன்ன அந்த பீமனை வச்சுக்கிட்டு அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்ட்டு துரியோதனனுக்கு ஒரு கவலையாம். இது கவலை தான் அப்படின்றத நம்ம 12வது ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் காத்திருப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.